எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 15 முதல் 16 வரை. நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வாயிலாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலியே கடவுளுக்கு உகந்தவை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பகிர்ந்து கொடு, பல நாள் வாழ்வாய். கை நிறைய இருக்கும்போதே மனம் நிறைய கொடுத்து உதவுங்கள். உங்களிடம் இல்லாதபோது அது பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரும். நான் திரும்பி பார்க்கிறேன். 33ஆம் நாள். உலகில் கருவாகி உருவான அனைத்தும் ஆனந்தமாய் வாழ ஆண்டவனால் அனுப்பப்பட்டவர்கள். உலகில் உள்ள உயிரினம் எதுவும் தன்னிடம் அழியதான் மகிழ்வதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் சொத்து என்று வந்துவிட்டால் சொந்தம் பார்ப்பதில்லை. பணம் என்று வந்துவிட்டால் குணம் பார்ப்பதில்லை. பதவி என்று வந்துவிட்டால் பழகிய நட்பை பார்ப்பதில்லை. விளைவு எங்கும் மனித மாண்பற்ற செயல்கள் அரங்கம் இல்லாமல் விழா கொண்டாடுகின்றது. பிறர் உனக்கு செய்ய விரும்புவதையே நீயும் பிறருக்கு செய். எதை கொடுத்தாயோ அதையே நீயும் பெறுவாய் என்கிறது விவிலியம். படைப்பில் உயர்ந்தது தாழ்ந்தது என்றும் எதுவும் இல்லை. சிறியதோ பெரியதோ அனைத்தும் ஆண்டவன் பார்வையில் அற்புதமானவை, அதிசயமானது. எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்ய முடியும். எனவே மனிதத்தை மதி, நீயும் மனிதனாக மதிக்கப்படுவாய். படைப்பு முழுவதையும் மதி, படைப்பால் பாதுகாக்கப்படுவாய். தன்னையே பகிர்ந்த மக்கள் வாழ்ந்த பூமியில் வாழும் நீயும் உன்னிடம் உள்ள எதையாவது பயன் தரும் விதத்தில் பகிர்ந்து வரலாற்றில் இணைத்துக்கொள் உன் பெயரை. அப்போது உலகம் உன்னுடன் பகிர தன் கரம் விரித்து காத்திருக்கும். ஜபம். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வாழுங்கள் என்றவரே எம் இறைவா. நீர் எமக்கு தந்த வளங்கள், செல்வங்கள், ஆற்றல்கள் அனைத்தும் பிறரும் வாழ்வு பெற என்பதை உணர்ந்து எமக்குள்ளதை பிறரோடு பகிர்ந்து மகிழும் மனதை எமக்கு தாரும். ஆமேன். பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் இந்த வக்கால் சிந்தனையின் இன்றைய நாளின் உங்களுக்கான கேள்வி: எவ்வகை பலிகள் கடவுளுக்கு உகந்தவை? அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாட தயாராகும் இந்த தவ நாட்கள் உங்களுக்கு கடவுளின் ஆசீரை கொண்டு வர உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஏழும் வா, திரும்பி வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழச் செய்தார்.
இரண்டாம் முறையாய் விழச் செய்தார்.